வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த ஃபேன்சி சாரியில் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டு ஒர்க் இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸோட கிளாத்லேயும் எம்ப்ராய்டு டிசைன் இருக்குது. ஆனால் இதில் நம்ம சிம்பிளாக ஒரு மாடல், அதுவும் கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஈஸியான முறையில் இந்த மாடல் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரீ பார்க்கலாமா? இதுதான் ப்ளவுஸோட கிளாத்து. இந்த மாதிரி தான் சாரீலையும் டிசைன் இருக்குது. இப்போது சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் 1/4 மீட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இப்போ சாரீ ஃபுல்லாக இதே டிசைன் இருக்குது. இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இந்த டிசைன் வந்து சென்டரில் வர மாதிரி முதுகு பாத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 2.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுறேன். கொஞ்சம் அகலம் கம்மியாக வர்ற மாதிரி ஷோல்டர் வெட்டு பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பண்ணுங்கள். நெக்கோட அகலம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. நெக்குக்கு கீழே 2 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணுற பகுதியை அடையாளப்படுத்தலாம். இப்போ மேலே இந்த சைடில் கொஞ்சம் அடையாளப்படுத்திடலாம். வெளிப்பக்கம் 1/2 இன்ச் வர்ற மாதிரி அடையாளப்படுத்தியிருக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக அடையாளப்படுத்திட்டு கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த சைடில் 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நேராக இந்த சைடில் கிராஸில் லைன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வருது. இது அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் எப்போதும் போல் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாமே தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. 4 பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறேன். வேறு சைடில் நம்ம கட் பண்ணி விட வேண்டாம். நல்லா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். தைச்சாச்சு. இப்போ இது 4 ஸ்கொயர் பீசஸ் எடுத்துருக்கிறேன். 3.5 இன்ச் அளவு இருக்குது. இது எல்லாமே முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஆக மடிக்கலாம். அதை இன்னும் 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அதுக்கு வெளிப்பக்கம் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். முக்கோண பீஸில் அந்த முக்கோண ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்பக்கம் தைச்சி விட்டுருக்குறேன். எல்லா பீஸுமே அதே மாதிரி தைச்சி முடித்தாச்சு. இப்போ இந்த சைடில் வைக்கலாம். இந்த சைட்லேருந்து வைக்கும்போது அந்த முக்கோண பீஸ் இந்த மாதிரி நேராக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த பீஸ் வைக்கலாம். அடுத்த பீஸ் வைக்கும்போதும் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நேராக இருக்கணும். 2 பீஸ் இந்த ஷேப்பில் வர்ற மாதிரி அப்படியே சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ இந்த சைடில் வச்சுருக்கிற மாதிரியே அடுத்த சைட்லேயும் வச்சிடலாம். கீழே இருந்து பார்க்கும்போது அந்த முக்கோண பீஸ் வந்து நேராக இருக்கணும். அந்த மாதிரி அடுத்த பீஸ் வைக்கும்போதும் சைட்லேருந்து பார்க்கும்போதும் நேராக இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிற மாதிரியே இருக்காது. இந்த ஷேப்பில் நம்ம தைச்சது மாதிரி இருக்கும். இப்போ இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தையல் விழுற அளவுக்கு தைச்சிட்டு நம்ம தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை கொஞ்சமாக விட்டுட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடில் இந்த கம்பி வச்சு நம்ம பைப்பிங் பண்ணலாம். எல்லா பீஸுமே இந்த மாதிரி திருப்பி எடுத்து பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை இந்த சைடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். சைடில் நம்ம அது முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள், அந்த சைடு வரைக்கும் இந்த பைப்பிங் வர்ற அளவுக்கு நம்ம ஏற்கனவே அந்த முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த பீஸ் ஜாயிண்ட் ஆக்குங்க.
ஒரு முக்கோண பீஸில் 4 பைப்பிங் பீஸ் வர்ற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குறேன். மேலே 4 பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 4 பீஸ் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சைடில் அந்த ஜாயிண்ட் வர மாதிரி ஒரு பக்கம் தைச்சிருக்கிறேன். இனி அடுத்த பகுதி தைக்கும்போது இந்த மாதிரி திருப்பிட்டு கூட நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். நேராக அந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு அந்த சைடில் அந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் தான் ஜாயிண்ட் ஆக்குறேன். எல்லாமே தச்சு முடிச்சு இன்னும் அதில் சைடில் நமக்கு லேஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பைப்பிங் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்போ இந்த முக்கோண பீஸ்க்கு மேலே அந்த எண்டில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே சைடில் ப்ளைனாக இருந்தது. 2.5 இன்ச் அளவும் நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் மேலே இருந்தே இந்த கம்பி வச்சு உள்பக்கமாக விடுங்க. நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த தையல் லைன் வந்து சென்டராக வர்ற மாதிரி அப்படியே வச்சுருங்க. நல்ல சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சம் பகுதி அந்த எண்டு வந்து உள்பக்கமாக மடிகிற மாதிரி வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை பாக்ஸ் டைப்பில் ப்ளீட் வச்சு விடலாம். கொஞ்சம் பகுதி ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத்து உள்பக்கமாக போயிருக்கும்போது அடுத்ததாக வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி அந்த ப்ளீட்டை வைங்க. இது முதுகு பாகத்தில் நம்ம பைப்பிங் பீஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதோட அளவுக்கு தான் இது தேவைப்படும். கொஞ்சம் பகுதி நம்ம தைச்சி விட்டால் போதும். இந்த அளவுக்கு போதுமானது. வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அடிப்பக்கமாக இருந்து விடலாம். அடிப்பக்கம் விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ இது க்ரீன் கலரும் கோல்டு கலரும் சேர்ந்த மாதிரி உள்ள லேஸ் எடுத்துருக்கிறேன். அந்த நெக்கு பகுதியில் கொஞ்சமாக அந்த ப்ளவுஸ் கிளாத்து தெரிகிற மாதிரி பைப்பிங் அளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த கார்னர் பகுதியில் மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. இப்போ அந்த முக்கோண பீஸ் பக்கமாக திருப்பி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த கார்னர் பகுதியிலையும் ஒவ்வொரு திரும்புகிற பகுதியிலையும் அப்படியே நம்ம மடித்து விட்டுட்டு திருப்பி விடலாம். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் இந்த லேஸில் இன்னொரு தையல் தைச்சிடலாம். 2 பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் பீட்ஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைட்லேயும் மேலே உள்ள பகுதி மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்து நல்லா அந்த மாதிரி டைட்டாக வச்சுட்டு ஒரு பீடு அந்த பகுதியில் வச்சு அப்படியே கட்டி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் சென்டர்லேருந்து கீழேருந்து மேலே எடுக்கலாம். மேலே உள்ள பகுதி மட்டும் அந்த கிளாத் அப்படியே எடுங்க. 2 பக்கமும் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு தையல் தைச்சிட்டு கூட ஒரு பீடு எடுத்து அதில் ஜாயிண்ட் ஆக்கலாம். அதே மாதிரி கீழே வரைக்கும் தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த பேக் சைடு மாடல் ஈஸியான முறையில் கேன்வாஸ் இல்லாமல் இப்போது இது பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்கள். ஆனால் நம்ம கட் பண்ணது வேறு விதமாக கட் பண்ணி இந்த முக்கோண பீஸ் 4 பீஸ் அதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கி இந்த மாடல் வந்து நம்ம அந்த ஷேப்பில் நம்ம தைச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மாடலை பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.